ஆக்டர் சமந்தாவுக்கு கூடிய சீக்கிரமாகவே 2வது திருமணம் நடக்க போகுது அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்க நிலையில் சமந்தாவே அவங்க வாழ்க்கையில் புது அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. சமந்தா தயாரித்து வெளிவர இருக்க முதல் படம் தான் சுபம். இந்த படத்தோட ஈவெண்ட்டில் கூட நேற்று பேசியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் பேசின சமந்தா வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படும் போது தான் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு தோணும். என்னால் படத்தில் நடிக்க முடியல, மறுபடியும் என்னால் நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சினிமாவை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிறனால தான் இப்போ நான் ப்ரொடியூசராக மாறியிருக்கேன். சினிமாவில் 15 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. அதை வச்சு தான் இப்போ ப்ரொடியூசராக மாறியிருக்கேன் அப்படின்னு ஓப்பன் அப்பா சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரீசெண்டாக சமந்தா டாக்டர் ராஜ் நெடிமோர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. பாலிவுட் மீடியாவில் சமந்தா ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி பல வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ் நெடிமோர் தான். ரீசெண்ட் டேஸாக சமந்தாவும் அவரும் நிறைய நிகழ்ச்சிக்கு ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. பலருமே இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா சொல்லிட்டு வந்தாங்க. ரீசெண்டாக நடந்த பிக்கல் பால் போட்டியில் கூட ராஜ் நெடிமோர் சமந்தா 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அதே போல் அவர் கூட சேர்ந்து திருப்பதிக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. தி ஃபேமிலி மேன், சிட்டாட்டில் உள்ளிட்ட சமந்தாவோட பல வெப் சீரியஸை இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் ஃபேமிலி மேன் வெப் சீரிஸில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ராஜ் நெடிமோர் கூட பழக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னும், சிட்டாட்டல் ஷூட்டிங் அப்போ 2 பேரும் நெருக்கமாகி காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. இந்த நிலையில சமந்தா ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையோட புது அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணி அதில் ராஜ் நெடிமோரோட பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் சமந்தா எதுக்காக இவரோட பிக்சரை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணணும், மேலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரிஷப ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் தனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க. அது ஜாலியாக ஃபன்னாக சொல்லியிருந்தாலும் இப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே மேரேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆகி மனைவியோட இருக்க ராஜ் நெடிமோர் கூட எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ராஜ் நெடிமோரோட மனைவி கூட கடந்த 2023 வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட க்ளோஸாக இருக்க மாதிரியான நிறைய பிக்சர்ஸை ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணாமலே இருக்காங்க. ஒருவேளை 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்களா அல்லது தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா, சமந்தானால தான் இவங்க பிரிய போகிறாங்களா அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு.